ஜீப்புன்ற வார்த்தை வந்து இப்போ நிறைய பேர் வந்து அத அந்த வண்டிய பார்த்தோன்னே ஜீப்புன்ற வார்த்தை வந்து அது ஒரு கம்பெனி. அது வந்து ஒரு ஜீப்புன்ற எல்லாமே ஜீப் கிடையாது. ஜீப்புன்ற ஒரு கம்பெனி. அதத்தான் எல்லாரும் ஜீப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு மித்து வந்து பரவிட்டு இருக்கும். அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஜீப்புன்ற வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படின்னா, சிம்பிளா ஆ கட் டு த சேஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. கட் டு த சேஸ்னா டக்குன்னு மேட்டருக்கு வரேன் அப்படின்போது ஜென்ரல் பர்ப்பஸ் அதாவது ஜென்ரல்னு சொல்லலாம், ஜெனரல்னு சொல்லலாம். அமெரிக்காவில் வந்து வேர்ல்டு வார் 1, 2 இந்த மாதிரியான சமயங்களில் வந்து ஜெனரல் பர்ப்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஜிபிவி ஜெனரல் பர்ப்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் அந்த வண்டியை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கான்செப்டில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஜீப். அதாவது ஜீப்புன்னு கண்டுபிடிக்கல, ஜெனரல் பர்ப்பஸ் வெஹிக்கிள் ஜிபிவி. அப்போது ஜென்ரல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படிங்கும்போது ஜிபிவின்னு சொல்லப்பட்டுட்டு இருந்தது ஜிபின்னு ஆச்சு. ஜிபின்னு ஆனது அப்படியே காலப்போக்கில் வந்து அதை இன்னமும் ஈஸியாக சிம்பிளிஃபைடாக வந்து ஜீப்புன்னு வச்சுட்டாங்க. ஜீப்புன்னு சொல்லி பழகிட்டாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிபிவியை வந்து ஜிபி ஆச்சு. ஜிபின்றது ஜீப்புன்னு ஆயிடுச்சு. அப்போ அது ஜேஇபி அப்படின்ற ஒரு ஸ்பெல்லிங்க்கு போயிடுச்சு. அப்படிங்கும்போது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜீப்பெல்லாம் வந்து அந்த ஒரு ஜீப் அப்படின்ற ஒரு ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்கு வந்தது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜீப்புன்றது. இது மாதிரி எதுக்காக சொன்னேன்னா, எல்லா வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கும், ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும். அதுக்கான என்ன மாதிரி யூஸ் பண்ணப்பட்டுச்சு அந்த காலத்தில், இப்போ அதோடைய அர்த்தம் என்ன, இந்த மாதிரியான வேரியேஷன்ஸும் கான்டெக்சுவல் ஸ்டடியும் இருக்கும். இதை வந்து பைபிளுக்கு ரொம்ப பொருத்தி பார்க்கணும். ஏன்னா ஹெர்மெனெட்டிக்ஸ் அப்படின்றது எந்த டீச்சிங் வந்து எந்த வசனம் எந்த டீச்சிங்கில் சொல்லப்பட்டுச்சு, எந்த காலத்தில் சொல்லப்பட்டுச்சு, எது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டுச்சு. அப்போ வந்து உதாரணத்துக்கு பைபிளோட ரிசர்ச் பார்த்திங்கன்னா, டவின்சி கோட் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ஃபிக்ஷனாக எழுதுனாங்க, படமாக எடுத்தாங்க. அது ஃபிக்ஷன் தான். அது வந்து அது அந்த அந்த அதில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து தவறு. ஆனால் பைபிள் சொல்லப்பட்ட விஷயம் வந்து ரிசர்ச் படி கரெக்டு. அப்போ வந்து பைபிளுக்கு எதிராக எத்தனையோ படங்களோ புத்தகங்களோ எழுதப்பட்டிருந்தாலும், பைபிளுக்கு ஆதரவாக எழுதப்பட்ட புத்தகங்கள், படங்கள் எவ்வளவோ இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது, பைபிளுக்கு ஆதரவாக எழுதப்பட்ட புத்தகங்கள் ரிசர்ச் வந்து ரொம்ப ரிலையபிளாகவும் ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியாக இருக்குது. அப்படிங்கும்போது ப்ரூஸ் மெட்ஸ்கர், கேரி ஹேபமாஸ், மைக் லிகோனா இவங்க இந்த மாதிரியான ரிசர்ச் ஸ்காலர்ஸுடைய புத்தகங்கள், அதாவது கான்டென்ட்ஸு இதெல்லாம் படிக்கும் பொழுது, அவங்களுடைய டாக்ஸ் வந்து கேட்கும் பொழுது, இதிலெல்லாம் வந்து விஷயங்கள் வந்து கான்டென்ட்ஸ் வந்து பிப்ளிக்கலாக எவ்வளோ கரெக்டாக இருக்குது, பைபிள் எவ்வளோ உண்மையானது, ட்ரூவானது, ட்ரஸ்ட்வர்தியானது அப்படிங்கிறது அந்த அந்த ரிசர்ச் வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி படிக்கிறோம், பார்க்குறோம், கவனிக்கிறோம் அப்படின்றதில் ரொம்ப அருமையாக வந்து அது ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போது பைபிள் எவ்வளோ உண்மை, ஹிஸ்டாரிக்கலாக எவ்வளோ உண்மை, எவ்வளவு நம்பக்கூடியது அப்படிங்கிறது தெரியும்.